Illustration number 8, journalizing. J. Seeley is a sole proprietor having a provision store. In a store, provision store, sole proprietor. Right. Following are the transactions during the month of January 2018. Jan 2018 transaction, journalize them. So we have around 10 transactions happen in January. So over transaction journal entry போட்டுட்டே வரேன். அந்த journal entry கூடிய format ஞாபகம் வச்சுக்கங்க. Keep the format in your mind. Date, particulars, and ledger folio, debit value and credit value. Okay, so we have this being the set like. Ledger folio, reference number, date. This is the format of a journal book. Journal book ude format. January 1 anneki 1/1/18 anneki first transaction. Commenced business. Okay. Commenced business. So already we have seen in the previous examples என்ன மாதிரியான வெரைட்டிஸ் வருங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வி மே எக்ஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னாக்க, நம்பர் 1 பிஸ்னஸ் அண்ட் ஓனருக்குள்ளார நடக்கிற டிரான்சாக்ஷன். ஓனர் பிஸ்னஸுக்கு பணம் கொண்டு வந்தால் அது பேர் கேபிட்டல். பிஸ்னஸ்லேருந்து ஓனர் போச்சுன்னா ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் சொல்லணும் நம்ம பார்த்தோம். அப்போ கேஷு யார் கமெண்ட்ஸ் பண்ணுறார்? ஜெயசீலி. ஆனால் அவருக்கு என்ன பேர் நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க? கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். 2 அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இது பர்சனல் அக்கௌண்ட், இது ரியல் அக்கௌண்ட். பிஸ்னஸுக்கு பணம் உள்ளார வருது அப்படின்னு சொன்னாக்கா டெபிட் வாட் கம்ஸ் இன். அதனால் இதை நம்ம டெபிட் பண்ணோம். கொடுத்தவர் யார் அப்படின்னா ஓனருக்கு இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற நேம் கேபிட்டல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ அவர் கொடுக்கறதுனால அவர் பேர் கிரெடிட். ஸோ ஆன்சர் வில் பி டெபிட் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட், வேல்யூ பீங் 80,000 and 80,000 rupees. Okay, clear? Narration for the time being I skip. Being capital introduced ni narration kodunga. I skip the narrations now. Deposited cash with bank. ரெண்டாவது செட் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி வரும்னா, இது பேர் கான்ட்ரான்னு சொல்லுவோம். கேஷ் பாக்ஸ் ஆஃபீஸில் இருக்கிறது பேங்க் அக்கௌண்ட். பணம் அங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து அங்கே போகும். பேங்க் பர்சனல் அக்கௌண்ட், கேஷ் ரியல் அக்கௌண்ட். கிளியர்? கேஷ் ரியல் அக்கௌண்ட், பேங்க் பர்சனல் அக்கௌண்ட். சப்சிக்வெண்ட்டாக பார்க்கும்போது கேஷ் புக்கில் இதை பற்றி நம்ம சொல்லும்போது கான்ட்ரான்னு சொல்லுவோம். இந்த கேஷ் டு பேங்க் போகிறது, பேங்க் டு கேஷ் வர்றது ரொம்ப அடிக்கடி வரும், மறந்துடக்கூடாது. இது ரெண்டாவது வெரைட்டி. எத்தனை வெரைட்டிஸ் வரும்னு பாருங்கள். ஒரு 7-8 வெரைட்டி மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். அதுக்கு எப்படி ஜர்னல் என்ட்ரிஸ் போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மாஸ்டர் இன் ஜர்னல் என்ட்ரி. ரைட். டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். கல்லா பொட்டியிலேருந்து பணம் பேங்க்குக்கு போகுது. இது பர்சனல் அக்கௌண்ட், இது ரியல் அக்கௌண்ட். கேஷ்னா ரியல் அக்கௌண்ட் தானே. பாக்ஸுக்கு கேஷ் பாக்ஸுக்கு வருதா போகுதா? நம்ம பிஸ்னஸுக்கு பணம் வருதா போதா? பிஸ்னஸ்லேருந்து பணம் பேங்க்குக்கு போகுது அப்படின்னு இட் கோஸ் அவுட், ஷுட் பி கிரெடிட்டட். இது ரியல் அக்கௌண்ட், ஷுட் பி கிரெடிட்டட். பேங்க் நம்ம கொடுத்தது வாங்கிக்கிறார். ஹி இஸ் த பர்சனல் அக்கௌண்ட், ஹி இஸ் த பர்சன், ரைட்? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவர் ரிசீவ் பண்ணுறார், அதனால் டெபிட் பண்ணுறேன். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணுறேன். டேட் இஸ் 2/1/18. ஓகே, பேங்க் டெபிட் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். எத்தனை வெரைட்டி வருமோ அங்கே நான் எழுதிக்கிட்டே வரேன். அதுக்கப்புறம் அந்த வெரைட்டியை மட்டும் தனியாக ஒரு ஜர்னல் என்ட்ரி சம்மரி பார்க்க போகிறோம். சம்மரியை மிஸ் பண்ணிடாதீங்க. யூ வில் ஹேவ் த கம்ப்ளீட் கிளாரிட்டி ஓவர் திஸ். வேல்யூ பீங் 40,000. Clear?
Now, purchased goods by paying cash. மூணாவது. Okay. பிஸ்னஸில் வாங்கி விற்கக்கூடிய ஐட்டங்கள் அதை நம்ம குட்ஸுன்னு சொல்லுவோம். குட்ஸு உள்ளார வருது, குட்ஸு வெளியே போகுது. குட்ஸு உள்ளார வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பர்ச்சேசஸ், குட்ஸ் வெளியே போச்சுன்னா அது பேர் சேல்ஸ் அக்கௌண்ட். திஸ் வில் பி பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட். இப்போ இங்கேருந்து வெளியே போச்சுன்னா அது பேர் சேல்ஸ் அக்கௌண்ட். இந்த ரெண்டையும் நம்ம நாமினல் அக்கௌண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ வி கன்சிடர் தீஸ் டூ, பர்ச்சேசஸ் அண்ட் சேல்ஸ் வந்து நாமினல் அக்கௌண்ட். ரைட். பர்ச்சேஸ் பண்ண நமக்கு செலவு இல்லையா, எக்ஸ்பென்சஸ் மாதிரி. சார் பர்ச்சேஸ் எப்படி சார் செலவாகும்? பல நாள் அனுபவிக்க முடியாது இல்லையா. இட் வில் பி என்ஜாயபிள் வித் இன் த சேம் இயர். கிளியர். அதனால் அது வந்து பர்ச்சேசஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி விற்காமல் இருந்தால் அது சொத்து. பர்ச்சேஸ் பண்ண குட்ஸ் விற்காமல் இருந்தால் சொத்து பேலன்ஸ் ஷீட் போகும். அசெட் வில் கோ டு த பேலன்ஸ் ஷீட். இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வில் கோ டு த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போகும். பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போகிற எல்லா ஐட்டங்களும் உங்களுக்கு நாமினல் அக்கௌண்ட். நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் பேசும்போது இதை கொஞ்சம் டீப்பாக பேசுவோம், இப்போ தேவையில்லை. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதுமானது. ஸோ 40,000 rupees. ஸோ அப்போ பர்ச்சேஸ்டு குட்ஸ்ன்னு சொன்னால் இந்த குட்ஸுக்கு நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம்னா பர்ச்சேசஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அதுவும் கேஷ். கேஷ் பீயிங் ரியல். குட்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து பர்ச்சேசஸ். பர்ச்சேசஸ் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பென்சஸ், அப்போ அதை டெபிட் பண்ணுங்கள். பணம் என்ன ஆகுது? பணம் வெளியே போகுது. டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அதனால் நான் இதை கிரெடிட் பண்ணுறேன். ஸோ 3/1/18 அன்னைக்கு purchases account debit, purchases account debit to the mode of payment is cash. So cash goes out, so adana credit பண்றேன் cash account. The value being 5,000 rupees. Value being 5,000. Okay. Clear? 4th January அன்னைக்கு 4th January 18 அன்னைக்கு purchased goods from Lipton and Co on credit. On credit ஆக இருந்தால் party name will be taken. குட்ஸுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண மாட்டோம், பர்ச்சேசஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டு அக்கௌண்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஸோ எக்ஸாம்பிளில் டீட்டெயிலாக பார்த்தோம். 4th பிஸ்னஸுக்கு யாராவது தர வேண்டியதாக இருந்தால், எனிபடி வாண்ட்ஸ் டு பே, ஆர் நாம் யாருக்காவது கொடுக்க வேண்டியதாக இருந்தால் அந்த பார்ட்டிஸ் நேம் மஸ்ட். ஓகே, பார்ட்டிஸ் நேம் வில் பி டேக்கன். எப்போ? இன் கிரெடிட்டாக இருந்தால் இன் கிரெடிட். ஓகே, கடனில் வாங்கியிருக்கிறீங்க, கடனில் சேல் பண்ணியிருக்கீங்க, யூ ஹேவ் டு கீப் தட் நேம் இன் யுவர் மைண்ட் தட் ஐ ஹேவ் டு பே ஹிம் ஆர் ஐ ஹேவ் டு ரெக்கவர் ஃப்ரம் ஹிம். கிளியர்? அந்த பார்ட்டி நேம் இருக்கணும். பிஎன் பார்ட்டி நேம் இருக்கணும். பார்ட்டிங்கிறது ரியல் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இங்கே லிப்டன் அண்ட் கோ இஸ் அ பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் பர்ச்சேஸ் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி டெபிட்டட், ஆல் எக்ஸ்பென்சஸ் லாஸஸ் ஷுட் பி டெபிட்டட். ஸோ பர்ச்சேசஸ் நான் டெபிட் பண்ணுறேன். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட்டட் டு பார்ட்டி நேம். பணம் தரல, அப்போ பார்ட்டி நேம் வரணும். யார் அவர்? லிப்டன். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அவர் தான் நமக்கு குட்ஸை கொடுத்துருக்கிறார், அதனால் நான் கிரெடிட் பண்ணுறேன். லிப்டன் அக்கௌண்ட். Lipton account. Lipton and Co. The value being 10,000. 10,000. Clear? I hope so. Could not understand. 4 January முடிஞ்சிருச்சு. Sold goods to Joy and received cash. Cash வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்கா பேர் தேவையில்லை. குட்ஸ் வெளியே போகும்போது அதுக்கு என்ன பேர்? சேல்ஸ். சேல்ஸ் நாமினல் அக்கௌண்ட், கேஷ் ரியல் அக்கௌண்ட். சேல்ஸ் பண்ணால் பணம் உள்ளார வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இது பணம் உள்ளார வரதுனால நான் இதை டெபிட் பண்ணுறேன். இது சேல்ஸுங்கிறது நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். சேல் பண்ண பணம் வருது, அப்போ கெயின், அதனால் கிரெடிட் பண்ணணும். ஒன்று டெபிட்டாக இருந்தால் இன்னொன்று கிரெடிட்டாக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ 5/1/18 5/1/18 அன்னைக்கு கேஷ் டெபிட், சேல்ஸ் கிரெடிட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட்.
The value being 11,000 rupees. 11,000 rupees. Clear? I hope so could not understand this one. Sales. In the aspect பார்த்தோம், இப்போ இந்த aspect பார்க்கிறோம். Right. Sixth, paid salaries by check. Sorry, by cash. Salaries cash. இது real account cash. Salaries expenses. Nominal account. Benefit ரொம்ப நாள் என்ஜாய் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னாலே இது nominal account தான். Right. Real account. Salaries என்னாவது வெளியே போகுது. Real account ஓட rule debit what comes in, credit what goes out. So வெளியே போகுது, அதனால நம்ம அது credit பண்ணோம். Salariesங்கிறது income expenses and expenses debit all expenses and losses அப்படிங்கிறதுனால இதை நான் debit பண்ணுறேன். It should be debited. So answer being 6/1/18 அன்னைக்கு salaries account debit. Salaries account debit to cash. So the value being 5,000. So என்னென்ன செட்டு நம்ம பார்த்தோம், என்னென்ன செட்டு பார்த்தோம்? பிஸ்னஸுக்கு பணம் வர்றது, பணம் போகிறது, யார்கிட்டருந்து ஓனர்கிட்ட இருந்து. உள்ளார வந்த கேபிட்டல், வெளியே போச்சுன்னா டிராயிங்ஸ். இதில் கேபிட்டல் பார்த்துருக்கோம், டிராயிங்ஸ் பார்க்கலன்னா எக்ஸாம்பிளில் பார்த்துருக்குறோம். செகண்ட், கேஷ் டு பேங்க், பேங்க் டு கேஷ் வரும். உள்ளார போகும், உள்ளார நமக்கு பணம் எக்ஸஸாக இருக்குன்னா பேங்க்கில் வச்சுக்கிறோம், பணம் தேவைப்பட்டுச்சுன்னா பேங்க்லேருந்து எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, இது ஒரு செட்டு. ஒவ்வொரு செட்டுக்கும் ஜேர்னல் என்ட்ரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு மெமரைஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக வரும். மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். கேஷ், கேஷ் டு பேங்க்னா பேங்க் டு கேஷ், பேங்க்லேருந்து கேஷ் வரும்போது கேஷ் டு பேங்க், சாரி பேங்க்லேருந்து கேஷ் வரும்போது கேஷ் டு பேங்க், கேஷ் டு பேங்க் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி குட்ஸு வாங்கி விற்கிறதா இருந்தால் வாங்கும்போது அதுக்கு பேர் பர்ச்சேசஸ், விற்கும்போது அதுக்கு பேர் சேல்ஸ். இது மூணாவது பிளாக். பர்ச்சேஸும் பார்த்துட்டோம், சேல்ஸும் பார்த்துட்டோம். கேஷாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஷ் இல்லாத கிரெடிட் டிரான்சாக்ஷன் இருந்தால் பார்ட்டி நேமே எடுத்துங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ நம்ம குட்ஸை வாங்கும்போது அந்த பார்ட்டியோடைய நேம் என்னென்னா கிரெடிட்டார், அவர் பேர் கிரெடிட்டார். குட்ஸ் விற்கும்போது அந்த பார்ட்டிக்கு நேம் டெட்டார். வில் சி தட் ஆல்சோ. அந்த ப்ரீவியஸ் கிளாஸ் வி ஹவ் சீன். இப்போ நான் அதை வரும்போது நம்ம ஹேண்டில் பண்ணலாம். த ஃபிஃப்த் பாயிண்ட், பிஸ்னஸுக்கு சில சர்வீசஸ், பிஸ்னஸ் சில சர்வீசஸ் மற்றவங்களுக்கு பண்ணுறாங்க. சர்வீசஸ் நாம் வாங்கிக்கிட்டோம்னா அது யூஸ்வலாக எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோம். சர்வீசஸ் நாம் பண்ணோம்னா அது இன்கம்னு சொல்லுவோம். உழைப்பு, எலக்ட்ரிசிட்டி, தங்குறதுக்கு ஒரு இடம், இதெல்லாம் வாங்குறீங்களா, அது சர்வீசஸ். எக்ஸ்பென்சஸ், ரெண்ட்டு, சேலரி, எலக்ட்ரிசிட்டி, ப்ரொமோட் பண்ணுங்க நம்மளை பற்றி அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட், ஆல் திஸ் திங்ஸ் ஆர் எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ் கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும்? இது ரெண்டுமே நமக்கு என்னது, நாமினல் அக்கௌண்ட். போத் ஆர் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூலை பார்க்கணும். இந்த இல்லஸ்ட்ரேஷனில் சேலரிஸுங்கிறது இந்த 5வது பிளாக்கில் வந்திருக்கு. ஸோ இட் கம்ஸ் அண்டர் 5th பிளாக். 6th ஓவர். 7th, paid Lipton and Co by check for the purchases on 4th January. 4th Januaryல லிப்டன் கிட்ட நம்ம 10,000 ரூபாய் குட்ஸ் வாங்கியிருக்கிறோம். அதை நம்ம இப்போ பேமெண்ட் பண்ணுறோம், 10,000 ரூபாய் பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ லிப்டன் கோ அண்ட் கோ ஒரு அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். செக்கு இன்னொரு அக்கௌண்ட். செக்குன்னு சொன்னால் இட் ரெப்ரசன்ஸ் பேங்க் ஒன்லி. பர்சனல் அக்கௌண்ட், இதுவும் பர்சனல் அக்கௌண்ட், அதுவும் பர்சனல் அக்கௌண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் தான் பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல். யார் வாங்கிக்கிறார்? லிப்டன் வாங்கிக்கிறார். டெபிட் த ரிசீவர். அப்போ லிப்டனை டெபிட் பண்ணுறேன். யார் கொடுக்குறார்? பேங்கர் பணத்தை கொடுக்குறார். பேங்கர் பணத்தை கொடுக்குறார். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். as he is giver he should be credited. So the entry being Lipton and Co 7/1/18, Lipton and Co debit to bank account, to bank account. The value being 4th அன்னைக்கு தர வேண்டிய வேல்யூ இங்கே எடுத்து எழுதிக்கிறேன், 10,000. நல்லா கவனிங்க. இந்த சினாரியோவில் கிரெடிட்டில் டிரான்சாக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, லேட்டர் பீரியடில் வாங்கினதுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கிரெடிட்டில் சேல் பண்ணியிருந்தால் லேட்டர் பீரியடில் ரெசிட்ஸ் வரும், பணம் வரும். பே அண்ட் ரெசிட்ஸ் ரெண்டு வரும். இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணிட்டோம்? கிரெடிட்டில் வாங்கினதுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம். கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு பேமெண்ட், கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தால் ரெசிட்ஸ் வரும். இப்போ இந்த பாட்டு பார்த்துருக்கோம், இப்போ இந்த பாட்டு பார்த்துருக்குறோம்.
ரூல்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். எத்தனை வெரைட்டிஸ் இருக்குங்கிறத நாங்கள் போர்டில் போட்டு வரேன். 7th over 8th case. Bought furniture for cash. Furniture cash. Furniture ரொம்ப நாள் பயன் தரும், ரியல், கேஷ் ரியல். பாட் ஃபர்னிச்சர்னா ஃபர்னிச்சர் உள்ளார வருது, அப்போ இதை டெபிட் பண்ணுங்கள். கேஷ் என்ன பண்ணி ஆகணும், வெளியே போகுது, அப்போ அதை கிரெடிட் பண்ணணும். இட் ஷுட் பி கிரெடிட்டட். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் 8/1/18. ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், கேஷ் வெளியே போகுது. The value being 4,000. This is over. 9th 9/1/18 அன்னைக்கு. ஸோ இது வந்து என்னது, ஃபர்னிச்சர் இல்லையா, அசெட் சம்மந்தப்பட்டது. அசெட் வாங்கிறது விற்கிறது வரும், இதில் பார்க்காதது. ஓகே, பிஸ்னஸ்க்குள்ளார எமர்ஜென்சிக்கு தேவையான ரெகுலர் ரெக்குயர்மெண்ட்டுக்கான அசெட்ஸ் வரலாம், அண்ட் அந்த அசெட்ஸை சேல் பண்ணலாம். உள்ளார வரும்போது பர்ச்சேசஸ் ஆஃப் அசெட்ஸ், அசெட் பேர் தான் எழுதணும். வெளியே போகும்போது அசெட்ஸ், சேல்ஸ். அசெட்டை தவிர குட்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸில் வாங்கி விற்கிறதுன்னு அர்த்தம், அது இங்கே வரும். வாங்கி யூஸ் பண்ணுறதுனா இங்கே வரும். நம்ம இந்த பிளாக்ல உள்ளதை பார்த்துட்டோம், அசெட்ஸ் வாங்கி விற்கிறத பார்க்குறோம். பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ். எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்ஸு, அப்போ நாமினல் அக்கௌண்ட். கேஷ் ரியல் அக்கௌண்ட். யூஸ் த ரூல் ஹியர், எலக்ட்ரிசிட்டி நாமினல் அக்கௌண்ட், ரைட், எக்ஸ்பென்சஸ் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிற ரூல்னால இதை நான் டெபிட் பண்ணுறேன். கேஷ் இதனால் பணம் வெளியே போகுது, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ இட் கோஸ் அவுட், ஸோ அதனால் கிரெடிட் பண்ணுறேன். எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் டெபிட், எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் டெபிட் to electricity account debit to cash, 1,000 rupees, cash account, 1,000 rupees. Clear? I hope so. Could now understand all? 9th one. And the last one, bank paid insurance premium on furniture as per standing instruction. கதையெல்லாம் விட்டுருங்க. பேங்க் பே பண்ணுறாங்க, எதுக்காக, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபார் ஃபர்னிச்சர். இதெல்லாம் சப்ளிமெண்ட்ரி வேர்ட்ஸ். ஃபர்னிச்சர் ஃபயர் ஆக்சிடென்ட்லேயோ இல்லை ஃப்ளட்லேயோ இல்லை தெஃப்ட்லேயோ லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இன்சூர் பண்ணுறோம், ஒரு ப்ரீமியம் கட்டுறோம். அந்த கட்டுற ப்ரீமியம் எனக்கு எக்ஸ்பென்சஸ், அந்த கட்டுற ப்ரீமியம் நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ இப்போ புரியுதுங்களா இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எதுக்காக அப்படின்ட்டு. அது என்ன சார் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னால், அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எப்போ கட்டுறதுன்னு நான் அப்பப்போ மறந்துடுவேன். அப்போ ஐ குட் ஹவ் இன்ஸ்ட்ரக்டட் த பேங்கர், என்னுடைய இன்சூரன்ஸ் கம்பெனி எப்போல்லாம் ப்ரீமியம் கட்டுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் என்கிட்ட கேட்காமலே கட்டிடலான்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குற, அதாவது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் மாறக்கூடாது, எப்போதுமே அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க until I withdraw. As per the standing instruction, without my knowledge it is going out of my bank. பேங்க்லேருந்து போகுது, அதான் இதோடைய அர்த்தம், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, திஸ் இஸ் த 10th one. ஸோ ஆட்டோ டெபிட் இருக்கா இல்லையா, ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லாம் எந்த ஒரு பேமெண்ட் நீங்கள் ரெகுலராக பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்கள் பேங்க்கில் இன்டிமேட் பண்ணிடலாம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டே இருக்கும். அதுதான் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர். அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். பேங்க் வந்து பர்சனல் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எக்ஸ்பென்சஸ், அதாவது நாமினல் அக்கௌண்ட். அது எப்படி சார் ஃபர்னிச்சர்னு போட்டிருக்கிறானே, ஃபர்னிச்சரை பாதுகாக்கிறதுக்குங்க இன்சூரன்ஸ் வருஷம் வருஷம் நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினா தான். இப்போ 2 வீலர் வச்சுருக்கிறீங்க, 2 வீலருக்கு இன்சூர் பண்ணிங்கன்னா வருஷம் வருஷம் ரெனிவல் பண்ணோம். தேட் இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஒன்லி ஃபார் த பீரியட், அதனால் அது எக்ஸ்பென்சஸ் பல வருஷத்துக்கு வரும்னா அதை அசெட்டாக போட்டிருக்கலாம். அப்போ இது நாமினல். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இஸ் த எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட் த எக்ஸ்பென்சஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதுக்கு பேமெண்ட் யார் பண்ணுறாருன்னா பேங்கர். பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஆஸ் இஸ் த கிவர் வி ஹேவ் டு கிரெடிட் ஹிம். ஸோ ஆன் 10/1/18 அன்னைக்கு insurance premium account should be debited. Insurance premium account should be debited to bank account. To bank account. 300.
I hope so could now understand. So we have seen almost 10 transactions here. The 10 transactionக்கு இதுக்குள்ளார தான் இருக்கு. ஈவன் ஒரு 100 சம் போட்டாலும் அந்த 100 சம்ல 60 to 70% ஐட்டம்ஸ் வந்து இந்த பிளாக்ல தான் வரும். Okay, copy this.